அன்பின் பரலோக பிதா ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஏசப்பா என்னை பேப்டிசம் எடுக்க கிருபை செஞ்சாங்க. நான் இதுவரை நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் எனக்கு உண்மையான ரட்சிப்புனா என்ன, பரலோகம் செல்றதுனா என்ன அப்படிங்கிற ரட்சிப்பு எல்லாமே எனக்கு இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிச்சு. உண்மையான பாவம் மன்னிப்புனா என்ன, ஏசப்பா நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சாங்க, அதுக்காண்டி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்னு இல்லை, நம்ம பாவத்தை மன்னிச்சு அதை உணர்ந்து சந்தோஷத்தில் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா எனக்கு ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். லாஸ்ட் இயரே என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறியா அப்படின்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி லாங் கேப்புக்கு அப்புறம் அவங்க நான் சின்ன வயசுல இதே சர்ச்சில் தான் வளர்ந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் அவங்க ஏசப்பா அவங்கள கூட்டு கொண்டு இவங்க மூலமாக எனக்கு ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. நான் 11th படிக்கும் போது ஏசப்பாட்ட என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன். ஏசப்பா அதெல்லாம் மன்னிச்சு எனக்கு அப்பவுமே ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால உடனே எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் 1 year கழிச்சு நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏசப்பா 1 year கழிச்சு எனக்கு இன்னைக்கு எடுக்க உதவி செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. பாவத்துக்காக மரித்தார் என்றும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்றும் விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து பிதா பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் என்பதை விசுவாசிக்கிறாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நீ அழைத்துக் கொண்டு செல்லப்படுவா என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதா? உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில்